ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பருகட்டும். ஆன்மீக பாதையின் மிக உன்னதமான எல்லை அருள் உணர்வு பெறுவதாகும். உலகாயுத ஆசைகள், கோபம், தாபம் ஆகியவற்றை கடந்து எல்லாவற்றிலும் இறைவனை காணும் அந்த பரந்த மனநிலையை அருள் உணர்வு எனப்படும். நம் இதயத்தில் அன்பும் ஆன்மீக பேரொளியும் பெருகி நம் ஆன்மா பக்குவமடைய அருளப்பட்ட பதிகம் இது. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 99வது பாடல் பிரபஞ்சத்தின் அத்தனை வடிவங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் அன்னை அபிராமியின் விஸ்வரூபத்தை விவரிப்பதோடு அவளை தியானிப்போருக்குள் மேலான அருள் உணர்வை வளர்க்கும் உன்னத துதியாகும். வாருங்கள் பாடலை பார்ப்போம். குயிலாயிருக்கும் கடம்படா வீடை கோலையியல் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குளையே. அதாவது மதுரை போன்ற திருத்தலங்களில் உள்ள கடம்பவனத்தில் இனிமையாக கூவும் குயில் வடிவமாக திகழ்பவள், அழகும் மென்மையும் பொருந்திய மயில் வடிவமாக இமயமலையில் நடனமாடி திகழ்பவள் நீ. வானத்தில் உலகிற்கு ஒளியூட்ட கிழக்கு திசையில் தோன்றி பிரகாசிக்கும் சூரியனின் பேரொளியாய் விளங்குபவள் நீ. பிரம்மனின் சத்தியலோகத்து தாமரை மலரின் மீது வீற்றிருக்கும் தூய்மையான அன்னப்பறவையாய் விளங்குபவள் நீ. கைலாயநாதரான அந்த சிவபெருமானுக்கு அன்று இமயமலை அரசன் மகளாக பெற்று தாரை வார்த்து கொடுத்த கனமான பொன்னாலான காதணிகளை அணிந்த என் அன்னை அபிராமியே. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், கைலாயநாதனின் இடப்பாகமாக அமர்ந்த அன்னை அபிராமி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் அத்தனை அழகிய வடிவங்களிலும் தானே நீக்கமர நிறைந்திருக்கிறாள் என்று பட்டர் இப்பாடலில் அவளது விஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார். கடம்பவனத்தில் குயிலாகவும், இமயமலையில் மயிலாகவும், ஆகாயத்தில் உலகை காக்கும் சூரியனின் பேரொளியாகவும், பிரம்மலோகத்து தாமரையில் ஞானத்தின் வடிவமான அன்னப்பறவையாகவும் விளங்குவது அந்த ஆதிசக்தியே ஆகும். பிரபஞ்சத்தின் அத்தனை ஜீவராசிகளிலும் இயற்கை வடிவங்களிலும் அன்னையின் அந்த தெய்வீக இருப்பை காணும் பொழுது மனிதனின் அகந்தை அழிகிறது. எங்கும் எதிலும் அன்னை நிறைந்துள்ளாள் என்ற அந்த உன்னத உண்மையை உணர்ந்த நாம் இப்பாடலை ஓதும் பொழுது நமக்குள் எல்லையற்ற அருள் உணர்வும் தீர்க்கமான ஆன்மீக அமைதியும் உண்டாகும் என்பது இப்பாடலின் தத்துவமாகும். பாராயணம் செய்யும் முறை: திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்லது உத்திராடம் நட்சத்திரத்தின் போதும் பௌர்ணமி தினங்களிலும் பாராயணம் செய்ய தொடங்கலாம். ஆன்மீக பக்குவமும் அருள் உணர்வும் பெற துடிப்பவர்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் பூஜை அறையில் தூய்மையான நெய் விளக்கேற்றி வைத்து ஓதுவது மகா விசேஷமாகும். இதயத்தில் அன்பு பெருக, எதிர்மறை குணங்கள் அழிய மற்றும் ஞானம் கைவர இப்பாடலை தினமும் 11 முறை, 27 முறை அல்லது 108 முறை மனமுருகி பாராயணம் செய்ய வேண்டும். இயற்கையின் ஒவ்வொரு அசைவிலும் எனக்குள்ளும் அன்னை அருள் வடிவமாக நிறைந்திருக்கிறாள் என்ற உன்னதமான பிரபஞ்ச பிணைப்போடு தூய்மையான பக்தியோடும் கண்களை மூடி ஓத வேண்டும். அருள் உணர்வு மற்றும் ஆத்ம ஞானத்திற்கான மிக உயர்ந்த சாத்வீக வழிபாடு என்பதால் அன்னைக்கு உகந்த சுத்தமான பசும்பால், பால் பாயாசம் அல்லது கற்கண்டு கலந்த பால் சாதம் நைவேத்தியமாக வைக்கலாம். எளிமையாக கற்கண்டு, உலர் திராட்சை, தேன், அன்னை, குயில், மயில் வடிவத்திற்கு உகந்த நறுமணமிக்க வெண்தாமரை, மல்லிகை அல்லது முல்லை மலர்களை சமர்ப்பித்து வழிபடலாம். நேர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 99வது பாடலை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்து வர உங்களுக்குள் இருக்கும் உலகாயுத பேராசைகள், வீண் கோபங்கள், பொறாமை போன்ற அழுக்குகள் நீங்கி மனநிலை முற்றிலும் தூய்மை அடையவும், எதையும் சாந்தத்தோடும் அன்புடனும் அணுகும் மேலான அருள் உணர்வும் ஆன்மீக பக்குவமும் கைகூடும். அன்னை அபிராமியின் பேரொளி உங்களுக்குள் ஒரு ஆழமான அமைதியை தந்து இல்லத்திலும் உள்ளத்திலும் எப்பொழுதும் தெய்வீக தன்மையையும் சர்வ மங்களங்களையும் நிலைநிறுத்தும் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 100வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.